நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னும் ஒரே மாசத்துல என் பையன் மனசு மாறி இங்க வரத்தான் போறான். அதுக்குள்ள ஏன் தேவையில்லாம ஊரை கூட்டி ரிசப்ஷன் எல்லாம் வைக்கிறீங்க? பிரச்சனையே அமைதியா முடிக்க பாருங்க. டாடி தப்பு பண்ணிட்டேன்னு சீக்கிரமே எங்க பையன் எங்களை தேடிக்கிட்டு வருவான். அதனாலதான் நாங்க எதுவும் பண்ணாம காத்துக்கிட்டு. வாங்க டீச்சர். ஸ்கூல்லாம் எப்படி போகுது? சூப்பரா போகுதுப்பா. குட்டி குட்டியா கியூட்டா குழந்தைங்க. அதுல ஒண்ணு இந்திரா சின்னதுல இருந்த மாதிரி குண்டு குண்டு இட்லி கண்ணத்தோட. நல்லதுமா, போ போய் சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? சொல்லும் போதே தெரியுது நீங்க சாப்பிடலன்னு. வாங்க சாப்பிடலாம். வேணாமா? என்னாச்சுப்பா? ஒண்ணும் இல்லம்மா. இல்ல ஏதோ இருக்கு. சம்பந்தம் இல்லாத டயத்துல நீங்க வேற வீட்டுல இருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமாப்பா? விடுமா, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நீ போய் சாப்பிடுமா. என்ன ப்ராப்ளம்னு சொல்லுங்கப்பா. அசோக் வீட்டுக்கு போயிருந்தம்மா. அவங்க ஏதாவது தப்பா பேசிட்டாங்களா? என்னப்பா சொன்னாங்க? எதுவுமே சரியா பேசலடா. என்னாச்சுப்பா? இதுக்கு தான் இதெல்லாம் சரியா வராதுன்னு அன்னைக்கே சொன்னேன். ஒரு ஆளை பார்த்தா தெரியாதம்மா அவன் யாரு, அவன் குடும்பம் எப்படி இருக்குன்னு. சுபா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு சொல்லு. புரியல. ஏன்? இந்த அசோக் தான் அப்படின்னு பார்த்தா அவன் குடும்பம் அதுக்கு மேல இருக்குமா? பணம் நிறைய இருக்கு, ஆனா அது தவிர வேற எதுவுமே அங்க இல்ல. உங்களை ஏதாவது தப்பா சொல்லிட்டாங்களாப்பா? என்ன சொன்னா சொல்லிட்டு போறாங்க, அது ஒரு விஷயமே இல்ல. ஆனா அவங்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்காங்க. புரியலப்பா. இப்ப நம்ம சுபா நம்மள கேட்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து நின்னா, நமக்கு பிடிச்சதோ இல்லையோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோமா இல்லையா? அவங்க வீட்டுல இது கல்யாணமே இல்லைன்னு பேசுறாங்களே. அவன் ஒரு லூசு, இப்படிதான் ஏதாவது அவசரப்பட்டு பண்ணுவான், அப்புறம் ஃபீல் பண்ணுவான். அதனால சீக்கிரமே அவனுக்கு இதெல்லாம் போர் அடிக்கும், உங்க பொண்ணை விட்டுட்டு எங்க கிட்டே திரும்பி வந்துருவான்னு சொல்றாங்க. ரிசப்ஷனுக்கு கூப்பிட போனவன்ட்ட டைவோர்ஸை பத்தி பேசுறாங்கம்மா. அசோக் அப்படியெல்லாம் விட்டுட்டு போக மாட்டான்ப்பா. அவங்க உங்களை குழப்புறாங்க. அசோக் கொஞ்சம் லூசு தான், ஆனா கெட்டவன் இல்ல. இல்ல மகா, எனக்கு எதுவும் சரியா படல. அந்த ஃபேமிலியே வினோதமா இருக்காங்க. அவங்களே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டா கூட சுபா எப்படி அந்த வீட்டுல போய் சந்தோஷமா இருக்க போறான்னு எனக்கு புரியலடா. சுபா நம்மளோட இருப்பா, இல்லனா அவங்க ரெண்டு பேரும் தனியா இருப்பாங்க. அவ எதுக்கு அந்த வீட்டுக்கு போகணும்பா? இல்ல மகா, அவங்க கொஞ்சம் தப்பானவங்களா தெரியுறாங்க. அவங்களுக்கு பையன் பொண்ணுன்னு எந்த சென்டிமெண்ட்டும் இருக்கிறதா எனக்கு தெரியல. சுபாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. அசோக் ஃபேமிலி பத்திலாம் சுபாவுக்கு பெருசா எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன்ப்பா. தெரிஞ்சுக்கணும்ல, காதலிக்க எதுவும் தேவையில்ல, ஆனா கல்யாணம் குடும்பம் எல்லாம் இதெல்லாம் வேணும்ல. இனிமே இதெல்லாம் பேசி என்ன ஆகப்போகுது? அவங்க இது கல்யாணம்னே ஒத்துக்கல, அதனால ரிசப்ஷனுக்கு அங்கிருந்து யாரும் வரப்போறதில்ல. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எங்க எங்கன்னு கேட்கறவங்களுக்குலாம் அன்னைக்கு நான் பதில் சொல்லணும். ஒருவேளை மனசு மாறி அவங்க கூட வரலாம்லப்பா. சான்ஸே இல்லைம்மா. உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. இப்ப இருக்கிற நிலைமையில அவங்க வீட்டு ஆளுங்க எதுவும் வந்து பிரச்சனை பண்ணாம இருந்தாலே நல்லா இருக்கும். சுபாவை ஜாக்கிரதையா இருக்க சொல்லுமா. அவங்க சுபா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு எனக்கு கவலையா இருக்கு. சுபாவை என்னப்பா பண்ண போறாங்க? இது என்ன சினிமாவா? நீங்க ஓவரா பயப்படுறீங்கப்பா. இல்லம்மா, ஏதோ தப்பா படுது எனக்கு. சுபா கிட்ட எதுவும் பெருசா சொல்லி அவன் மூட கெடுக்க வேணாம். ஜாக்கிரதை மட்டும் இருக்க சொல்லுமா. சாரிப்பா. எதுக்குடா? தினம் தினம் நீங்க கவலைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். என் பிள்ளைங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற கவலை தான் எனக்கு. மற்றபடி எனக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் தாங்குவேன், அது ஒரு விஷயமே இல்லை. ஹாய் ஜனனி. ஹாய் அத்தான்ஸ். என்ன காலங்கத்தாலியே? சும்மாதான் அப்படியே மாமா பொண்ணுங்களா எப்படி இருக்கானு பாத்துட்டு போனோம்னு வந்தேன். பாரு, இன்னைக்கு தான் முதல் தடவையா முறை பையனா பேசியிருக்க. மாமா பொண்ணுங்களை பார்க்க வர மூஞ்சி பாரு. உண்மையை சொல்ல, என்ன விஷயம்? சும்மாதான். சும்மாவா? என்ன உன் ஆளை பார்க்க வந்தியா? யார் யாரு? இன்னும் அதுல டவுட் உனக்கு? இந்த வீட்ல பிரெஞ்சு தாடி வச்ச ஃபிகர் ஒன்னு இருக்குல்ல, அதான் ஆளு. ஹேய் அட பாவி,
என்ன ஜனனி மாமா போய் அப்படி சொல்ற? ஓவரா ஃபீல் பண்ணாதப்பா. உனக்கு அவரை கலாய்க்கலன்னா தூக்கம் வராதே. உனக்கு அவருக்கு ஜிங்சா அடிக்கலன்னா தூக்கம் வராதே. சரி விடு ஜனனி, வேற ஏதாவது பேசலாம். பேசலாம். நான் உன்னை தான் பார்க்கலான்னு வந்தேன். என்னையா? என்ன விஷயம் சொல்லு. அது வந்து ஒரு விஷயம் நாலஞ்சு நாளா மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அத எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஜனனி, ஐ லவ் யூ அப்படிதானே? ஏய் சேச்சே இல்லையா? உன் கையெல்லாம் நீ பேசுறது பார்த்தா நீ ஐ லவ் யூ தான் சொல்லுவேன்னு பார்த்தேன். ஏய் இல்ல இல்ல. ச்சே போப்பா, ஒரு செகண்ட்ல மனசுல ஆசையை வளர்த்துட்டேன். இப்ப இல்லைன்னு சொல்லிட்டியே. விளையாடாத ஜனனி. சரி விளையாடல, என்ன விஷயம்னு சொல்லு. அது வந்து எதுக்கு இப்படி இழுவிய போடுற? ரெஸ்டாரண்ட் வந்திருந்தல எனக்கு லாஸ்ட் வீக் உன் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருந்தல. ஆமா. அன்னைக்கு என்ன ஒரு ஒயின் பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. அப்புறம் இல்ல அதான் அது வந்து அது என்ன நான் குடிப்பேனான்னு கேட்க வர அதானே? இதுவே இன்னொருத்த கேட்டிருந்தான் இந்த காஃபி அவன் மூஞ்சில இருந்திருக்கும். ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன பத்தி? இல்ல இல்ல, அது வந்து கொஞ்சம் உறுத்தலாவே இருந்தது. அதான். கொஞ்சம் மாடர்னா இருந்தா குடிப்பாங்கன்னு அர்த்தமா? இல்ல ஜனனி, இந்த வீட்ல குடிக்கிற ஒரே ஆள் உங்க மாமா தான். அவர் பண்ண தப்ப மறக்க அப்பப்ப தண்ணியில முழுகிறது அவர் மட்டும்தான். மத்தபடி யாருக்கும் அந்த பழக்கம் கிடையாது. இல்ல இல்ல, நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். போய் சொல்லாத பாரதி. உங்க மாமா கூட சேர்ந்து சேர்ந்து உனக்கு அந்த சந்தேக பத்தி வந்துருச்சு. சாரி ஜனனி. பரவாயில்ல விடு. இல்ல நிஜமாலுமே சாரி. பரவாயில்லப்பா. ஆக்சுவலி அன்னைக்கு உன்னை கலாய்க்கிறதுக்காக தான் அந்த பாட்டிலையே வாங்கணும். அத கையோட என் ஃப்ரெண்டு எடுத்துட்டும் போயிட்டா. அப்பவே நீ அழுதுட்டு ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சுத்தமா மறந்துட்டேன். இல்ல அன்னைக்கு பில்ல மாமா பாத்துட்டாரு. ஐயோ. இல்ல இல்ல, அன்னைக்கு நீங்க தான் வந்தீங்கன்னு சொல்லல. சொன்னாலும் தப்பில்ல. ஜனனி, உன்னை தப்பா நினைச்சதுக்கு சாரி. எங்க பாரு, சிகரெட் பிடிக்கிறதும் தண்ணி அடிக்கிறதும் ஒரு மாடர்ன் பொண்ணுக்கான சிம்பல்னு நினைக்கிற ஆளு நான் இல்ல. என்னோட இன்ட்ரெஸ்டே வேற. தப்பு பண்றவங்க யாரா இருந்தாலும் அவங்க மூஞ்சுக்கு நேரா கேள்வி கேட்கிற ஒரு நல்ல ஜெர்னலிஸ்ட் ஆகணும். என்ன ஆன வாயை பொளக்குற? உன்னெல்லாம் நான் அப்படி நினைச்சதே இல்ல. எனக்கு நீயும் மாமாவும் என்னை பத்தி நல்லபடியா நினைச்சிருக்கீங்க. இல்ல இல்ல, சொல்லு. ஏய், நான் என்ன பாட்டி படிச்சுட்ட கதையை சொல்லிட்டு இருக்கேன், நீ உன் கொட்டி கேட்கறதுக்கு? இல்ல சொல்லுமா. என்ன சொல்லணும்? எதிர்கால கனவு என்னன்னு சொல்லு. மீடியால ஒரு பெரிய ஆளா வரணும். தப்பு பண்றவங்கள பப்ளிக்கா தட்டி கேட்கணும். அதான் நம்ம லட்சியம். அதுக்காக பார்ட்டிக்கு போக கூடாது, மேக்கப் போடக்கூடாது, சீரியல் ஹீரோயின் மாதிரி காட்டன் புடவையை கட்டிக்கிட்டு கொடுமைக்கு எதிரா போராடணும் அப்படியெல்லாம் இல்ல. புரியுது. பரவாயில்லையே, உனக்கு கூட புரியுதா? ஜனனி, நீ சொல்றது புரியுதா இல்லையோ, உன்ன புரியும். ஹே, சின்ன பையயா நீ? ரொமான்டிக்கா ஏதாவது பேசுறத விட்டுட்டு ஏன் அப்படி சென்டிமெண்டா பேசிட்டு இருக்க? பாரதி. ஜனனி, எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அப்படியா? ஆமா, எனக்கும் மாமாவை பிடிக்காது. ஆனா அவர் மேல நீ வச்சிருக்க கண்மூடித்தனமான அன்பு பிடிக்கும். என்ன சொன்னாலும் ஒரு சிரிப்பு சிரிக்கிற பாரு, அதுவும் பிடிக்கும். எனக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ. சொல்லுங்க சார். ஆமா சார், வீட்ல தான் இருக்கேன். ஓகே சார். ஓகே ஓகே. ஜனனி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்கடா நேற்று ஒன்று ஆளே காணோம். பின்ன என்னடா
எக்ஸாம் அது இதுன்னு சாகடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமாடா, நீ மட்டும்தான் எக்ஸாம் எழுதுறியா? எல்லாரும் தான் எழுதுறாங்க. மச்சி, டேய் இந்த வாரம் யாரா? நீங்க கிளாஸுக்கு போங்க, நான் வந்துடுறேன். எங்கடா போகிறேன்? அவசரம்டா. சரி போய்ட்டு வா மாப்ள. ஹாய். ஹாய். அழுவுறீங்களா? ஒன்றும் இல்லையே. ஐயோ, என்னாச்சு? பசங்க யாராவது பிரச்சனை பண்ணாங்களா? என்ன பிரச்சனை? கிளாஸ்ல எல்லா பசங்க முன்னாடியும் திட்டிட்டாரு. யாரு? அந்த கரடி ராஜகோபாலா? என்ன வந்தாளுக்கு? நோட்ஸ் எடுக்கலன்னு ரொம்ப திட்டிட்டாரு. அதுக்கே அப்படி அழாதீங்க ப்ளீஸ், அழாதீங்க. வாதியார்னா திட்டது தான், அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா? தட்டி விட்டு போயிட்டே இருக்கணுங்க. இல்ல, அவர் திட்டினதும் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. எவன் சிரிச்சான்னு சொல்லுங்க, தட்டிடலாம். அதெல்லாம் வேண்டாம். காலேஜ்க்கு கலர் கலரா ட்ரெஸ் போட்டுட்டு படிக்க வரியா இல்ல நடிக்க வரியான்னு கேட்டு அசிங்கப்படுத்திட்டாரு. எனக்கு ரொம்ப இன்சல்ட்டிங்கா போயிடுச்சு. அந்த ஆள் எப்பவுமே அப்படிதாங்க, எல்லாரையும் மட்டம் தட்டி பேசுறதே வேலை அந்த ஆளுக்கு. அந்த ஆள் மூஞ்சி அப்படிங்க, அதான் பளிச்சுன்னு யாரை பார்த்தாலும் பத்திட்டு வந்துடுது. நாங்கெல்லாம் இதை விட எவ்வளோ அசிமா திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கோம். ஃப்ரீயா விடுங்க அதெல்லாம். என்னை யாருமே இப்படிலாம் திட்டினதில்ல. இப்போ என்ன பண்ணலாம்? உங்களை அழ வச்சு அந்த ஆளை பதிலுக்கு அழ வச்சலாமா? அதெல்லாம் வேண்டாம். ஆனா ரொம்ப சங்கடமா இருக்கு. சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க. அந்த ஆளை லைட்டா டெரர் பண்ணிடலாம். இது உங்க நம்பர்னு கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? இந்த மாதிரி வேலைக்குன்னு தனியா ஒரு நம்பர் வச்சிருக்கேன். ஹலோ ஹலோ, மிஸ்டர் ராஜகோபாலா? எஸ் ஸ்பீக்கிங். போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறோம். உங்கள் மேலே சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. என்கொயரிக்காக எங்கள் ஆஃபீஸ் வர வேண்டியது இருக்கும். எப்போ வர முடியும் சார்? சார் என்ன சார் தப்பு? நான் ப்ரொஃபஸர் சார், நான் அந்த மாதிரி தப்பு எதுவும் பண்ண மாட்டேன் சார். பயப்படுறேன். ஐயோ வேண்டாம். இருங்க. படித்தவங்க தான் இந்த காலத்தில் தப்பே பண்ணுறது. அதுவும் வாத்தியார் ப்ரொஃபஸர் தான் நம்பர் 1ல இருக்காங்க. சார் என்ன சார், என்ன கம்ப்ளைண்ட் சார்? ஐடி கம்பெனிஸ் கேட்ல கம்ப்ளைண்ட் பாக்ஸ் வச்சா அதில் உங்கள் காலேஜ் பசங்க தான் கம்ப்ளைண்ட்ஸ் ஃபில் பண்ணுறாங்க. 1 2 நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். காலேஜ் பசங்களை டியூஷனுக்கு வர சொல்லி கம்பல் பண்ணுறீங்களா? ஸ்டூடெண்ட்ஸை மரியாதை இல்லாமல் திட்டுறது, ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி வல்கராக திட்டுறது, உங்கள் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். சார் அப்படிலாம் நான் எந்த தப்பும் பண்ணலை சார். இபிகோ 450, 460, 470, 480, அப்புறம் 5D, 7C, 47A, 1A, பல செக்ஷனில் கம்ப்ளைண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண சான்சஸ் இருக்கு. யார் சார் கம்ப்ளைண்ட் பண்ணது? ஏன் அவங்க பேர் சொன்னால் இன்டர்னலில் கை வச்சு அவங்கள ஃபெயில் பண்ணுறதுக்கா? சார் இல்லை சார். கேர்ள்ஸ் தான் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ரொம்ப கேவலமாக திட்டுறீங்களா? பொண்ணுங்க ட்ரெஸ் பற்றி கமெண்ட் பண்ண ப்ரொஃபஸராக இருந்தாலும் உரிமை கிடையாது. சார் சாமி சத்தியமா நான் அப்படிலாம் பண்ணல சார். ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருந்தா இக்னோர் பண்ணிருக்கலாம். டெய்லி 4 கம்ப்ளைண்ட்ஸ் வருது. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது சார். எப்போ என்கொயரி இருக்குன்னு ஃபோன் பண்ணுறேன் சார், டக்குன்னு வந்துருங்க. என் பேர் ஏசி ராபர்ட் ராஜசேகர். ஃபர்தராக ஃபோன் பண்ணுறேன். ஆளு செம்ம டென்ஷன், காலெல்லாம் இந்நேரம் உதற ஆரம்பிச்சிருக்கோம். என்னங்க இப்படிலாம் பண்றீங்க? இருங்க, இதெல்லாம் இல்லாம காலேஜ் வாழ்க்கையா? நாளைக்கு ஃபிளாஷ்பேக் யோசிச்சா சப்புன்னு இருக்குங்க. அவர் பாட்டுக்கு கமிஷனர் ஆஃபீஸ் போய் நின்னுட்டா? அவ்வளோ தைரியம்லாம் கிடையாதுங்க. நம்ம கிட்ட தான் ஊதாரலாம். ஃபோனில் பேசும்போதே குரல் உதறிச்சு. லீவ் போட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவாரு. ஒரு வாரத்துக்கு அந்தாலும் காலேஜ் பக்கமே வர மாட்டாரு. எப்படி இதெல்லாம் பயம் இல்லாம பண்றீங்க? நீங்களும் ஃபோன் பண்ணி திட்டுறீங்களா? ஐயோ ஆளை விடுங்க. ஏங்க பதிலுக்கு திட்டினாதான் நீங்க நார்மலாக முடியும். ஓகே கமான். ஐயோ எவ்வளவு ஃபோன் எப்படிங்க? இந்த மாதிரி தில்லாலங்கடி ஆளுங்களுக்காக வாங்கி வச்சது. ஐயோ வேண்டாம், பயமா இருக்கு. அட சும்மா புடிங்க, எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஹலோ யாரு? எனக்கு பயமா இருக்கு. பேசுங்க, நீ பேசுங்க. ஹலோ ஹலோ யாரு? ஹலோ, எனக்கு பயமா இருக்கு, என்னால முடியாது. ஹலோ ராஜகோபால் சாரா? நான் எப்போ எலிசா பேசுறேன். ஒரே
நிமிஷம் காதை முடிக்கோங்க. அது லீகல் அட்டாக், இது இல்லீகல் அட்டாக். இனி அவர் யாராவது திட்டணும்னு நினைச்சாருன்னா ஏசி ராபர்ட் ராஜசேகர் தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்கு முன்னாடி எக்மோர் எலிசா ஞாபகம் தான் வரும். என்னங்க பண்ணது தப்புன்னு தெரியுது, ஆனாலும் கூட மைண்ட் ஃப்ரீ ஆன மாதிரி இருக்கு. அவ்வளவுதான் விடுங்க. 4 பேர் நல்லா இருக்கணும்னா எதுவுமே தப்பு இல்லைங்க. எந்த 4 பேர்னு கேட்கலையே. யாரு? நீங்க, நான், அப்புறம் நமக்கு வேண்டியப்பட்ட 2 பேர். தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் வேணாங்க. அப்புறம் ஒரு காஃபி குடிச்சா பெட்டரா இருக்கும். அப்புறம் நீங்க கேண்டீன்ல ஆசையா வாங்கி சாப்பிட்ற சிக்கன் சாண்ட்விச். ஐயோ, இதெல்லாம் கவனிக்கிறீங்களா? வாங்க போலாம். டேய், குட் மார்னிங்டா. குட் மார்னிங் மாமா. நான் ஃபோன் பண்ணேன், ஏன் நீங்க எடுக்கவே இல்லை? டிரைவிங்ல இருந்தேன்டா. ஏன், ஏதாவது முக்கியமான விஷயமா? அந்த ஆள் வந்திருக்காரு. யாரு? அதான் சந்திரன் சார் மாமா. அந்த ஆள் இதுக்கு வந்திருக்கான்? காசு, பணம், துட்டு, மணி. அதான் ஆடிட்டர் பேசிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன? இல்ல மாமா, அந்த ஆளை போன்னு சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. நியாயமா பார்த்தா அப்போ நான் நியாயமா இல்லையா? அப்படி இல்லை மாமா, சந்திரனத்தில் நாம இருந்திருந்தாலும் இதைத்தானே நம்ம யோசிப்போம். ரொம்ப நல்லவேன்றாங்களா, அது இதானே மாமா? சரி சரி பேசுறேன். கொஞ்சம் கோபப்படாம அன்பாவே பேசுறேன்டா, போதுமா? நீயும் கூடவா? நானா? ஆமாண்டா, கூடவே இரு. சரி மாமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ சந்திரன். வாங்க மதி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஏதாவது சாப்பிட்றீங்களா? அப்போவே ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டேன், பாரதி கொடுத்துட்டான். அன்னைக்கு வீடு தேடி வந்த உங்ககிட்ட கொஞ்சம் மரியாதை குறைவாக நடந்துக்கிட்டேன். சாரி. அதை பற்றியில் நாம் பேச வேண்டாம். நமக்கு நடுவில் தான் பர்சனலில் எந்த உறவும் இல்லையே. நான் வெறும் பிஸ்னஸ் மேனாக தான் வந்திருக்கேன். ஆமாம், பிஸ்னஸில் பணம் தானே முக்கியம். சொந்த விருப்பு வெறுப்பெல்லாம் அப்புறம்தான். நான் சுற்றி வளைக்க விரும்பலை. என் பணம் எப்போ வரும்? ஆடிட்டர் எல்லாம் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நானே வந்து ரிமைண்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். என்னோட பணம் எப்போ கொடுக்க போறீங்க? இந்த மந்த் எண்ட் வரைக்கும் டைம் இருக்குல்ல? மந்த் முடி இன்னும் அதிக நாள் இல்லையே. முழு பணமும் கொடுத்துட முடியுமா? முடியும், முடியலுங்கிறது வேற. கொடுத்து தானே ஆகணும். எப்படி கொடுப்பீங்க? இது எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம்தான். இருந்தாலும் உங்க நிலைமை தெரிஞ்சதுனால கேட்கிறேன். எப்படி கொடுப்பீங்க? எப்படின்னு தெரியல, ஆனா கண்டிப்பா தந்துடுறேன். அன்னைக்கு ஆடிட்டர் சொன்னது தான். நீங்க நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. உங்க பணத்தை நியாயமான ரிட்டர்ன் சொல்ல நான் கொடுத்து தானே ஆகணும். நான் நன்றி மறக்கிற ஆள் இல்லை. உன்னோட பிசினஸே வேண்டாம், வெளியே போன்னு சொல்லும் போதே தெரிஞ்சது நீங்க நன்றி உள்ள வரணும். சரி, பணம் எப்ப தர போறீங்க? சீக்கிரமே கொடுத்துட்றேன். எப்படி கொடுக்க போறீங்க? உங்களுக்கு தேவை பணம், அதை எப்படியாவது கொடுத்துட்றேன். அதான் எப்படி மதி? அது என்னோட பிரச்சனை சந்திரன். பணத்தை எப்படியாவது கொடுத்துட்றேன். இத்தனை வருஷமா பழகி இருக்கோம், அந்த நம்பிக்கை என் மேல இருக்குல்ல? நம்பிக்கை தும்பிக்கைகள் இங்க இடம் கிடையாது. ப்ரொஃபஷனலா நடந்துக்கணும். நீங்க போனதும் நான் போனேன்ல, அதே மாதிரி என்னோட பணத்தை தரணும்ல. கோபம் மட்டும் போதாது மதி, கோபப்பட்டா அதோட விளைவுகளுக்கும் தயாரா இருக்கணும். என்ன பழி வாங்குறீங்களா? என்ன சே, அப்படி நினைச்சிருந்தா அன்னைக்கே உங்களை ரோட்டுக்கு எடுத்திருப்பேன். நான் பழச நினைச்சு பார்க்குற ஆளுமதி. சந்திரன், நான் சொன்ன மாதிரி உங்க கைக்கு பணம் வரும். சண்டை போடுறதுக்காக வந்திருந்தா ஐம் சாரி சந்திரன், நான் அதுக்கு ரெடியா இல்லை. பணம் வரும்னு எப்படி நம்புறது? எப்படி நம்புறதுன்னா என்ன சொல்ல வர்றீங்க? அதே உண்மையை ஒத்துக்கோ. உங்ககிட்ட அவ்வளவு பணம் கிடையாது. மொத்த பணத்தையும் உடனே கொடுன்னு சொன்னா அது உனக்கு கஷ்டம்னு எனக்கு தெரியும். வேணா ஒன்று பண்ணலாம், மொத்தத்தையும் பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுங்க.
முதல்ல ஒரு 10 லட்சம் கொடுங்க, அப்புறம் மற்றதை பற்றி பேசலாம். 2 நாள் டைம் தரேன். மண்டே மார்னிங் 10 லட்சம் ரூபாய் கொடுங்க, மற்றதை அப்புறமா பேசிக்கலாம். கொடுத்துறேன். நீ என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா கூட நான் உங்களுக்கு நல்லதான் யோசிக்கிறேன் பாரு. தேங்க்ஸ். பாரதி, நீ தான் பொறுப்பு. கொடுத்துடலாம் சார். ஒருவேளை கொடுக்க முடியலன்னா? கொடுத்துடலாம் சார். முடியலன்னா என்ன பண்ணும் சொல்லுங்க. பணம் தர முடியலன்னா நம்ம பிசினஸை பிரிச்சுக்கலாம். இருக்கிற 8 ரெஸ்டாரண்ட்ல சில ரெஸ்டாரண்ட் எனக்கு கொடுத்துருங்க. வீட்லயும் வியாபாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. எனக்கு ஒன்றும் பெருசா ஆர்வம் இல்லை. நான் பிசினஸ் எடுத்துக்கிறதும் எடுக்காததும் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, நான் வரேன் பாரதி.